ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்ல எப்படி ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி வாங்குறது? நீங்க முதல் தடவை ஆர்டர் பண்றதுனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஈஸியா வந்து ஆர்டர் பண்ணி பொருள் வாங்கிக்கலாம். நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க, இல்ல ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி, ஏர் கூலர், டிவி அண்ட் அப்ளையன்ஸ் எது வாங்கினாலுமே ஈஸியா ஆர்டர் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல எப்படி ஒரு பொருள் ஆர்டர் பண்றது, வேண்டாம்னு எப்படி கேன்சல் பண்றது, ரிட்டர்ன் எப்படி அனுப்புறது, ரீஃபண்ட் அமௌண்ட் எப்படி வாங்குறது தனித்தனியா வீடியோ போட்டிருக்கு. இஎம்ஐலையும் கூட எப்படி பொருட்கள் வாங்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போடுறது. சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் எந்த பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பொருளை எடுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மொபைல் வாங்க போகிறீங்களா, இல்லை ட்ரெஸ் ஏதாவது எடுக்க போகிறீங்களா, இல்லை எது வாங்கணுன்னாலும் அந்த பொருள் என்ன மாடலோ என்ன இதுவோ அதை நீங்கள் எடுத்துங்க. இப்போ நான் வந்து சாப்ஸ்டிக், அதாவது நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க தெரியுமா, கையில் 2 குச்சி வச்சு, அதை எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காட்டுறேன். சரிங்களா? இப்போ வந்து நான் அந்த சாப்ஸ்டிக்ஸ் எடுக்கணும். சரிங்களா? அதாவது இதை தான் நான் வாங்க போகிறேன். இப்போ என்னோட இதில் இருக்குது, எப்போ டெலிவரி ஆகு, எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இருக்குது, என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அது ரிலேட்டடான நூடுல்ஸ்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காட்டுறேன். சரிங்களா? இப்படி இருக்குது. அது வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. இது மாதிரி எல்லாமே இருக்குது. அது ரிலேட்டடானது எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்க வேண்டியது. இப்போ ஃபோன் எடுக்க போகிறீங்கன்னா அது என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது எத்தனை ஜிபி ரேம் வேரியண்ட்டோ இல்லை எத்தனை ஜிபி இது ஃபோன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நீங்கள் கீழே பாருங்கள் பை நவ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் 2, 3 ஐட்டம் வாங்குறீங்கன்னா கோ டு கார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும். உங்கள் நேம் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, உங்கள் பின்கோடு என்ன, உங்கள் ஸ்ட்ரீட் என்ன, ஏரியா என்ன, எல்லாத்தையும் கொடுத்துக்கோணுங்க. கொடுத்து போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோட பார்த்துங்க நீங்கள் இந்த பேஜ் வருவீங்க. இது வந்து ஆர்டர் சம்மரி. உங்கள் அட்ரஸ் என்ன, அப்புறம் நீங்கள் வாங்குற பொருள் எத்தனை குவான்டிட்டி, எவ்வளோ ப்ரைஸு, என்னென்ன டெலிவரி சார்ஜ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் இருக்குது. ஆமாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துங்க. டெலிவரி சார்ஜ் என்ன, அதே போல் உங்கள் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இது ஏதாவது டிப்ஸ் எதாவது கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு, எதுவும் கொடுக்கல கீழே கண்ணி அப்படிங்கிறது அந்த கண்ணி அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. கண்ணி கொடுத்தோன்னே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு போயிருவீங்க. இதில் பாருங்கள் யூபிஐ, கூகுள் பே பண்ணிக்கலாம். கூகுள் பேனா கூகுள் பே கொடுத்தீங்கன்னா அந்த நம்ம யூபிஐ ஐடி போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வருங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, உங்கள் கிரெடிட் கார்டு நம்பரு இல்லை டெபிட் கார்டு நம்பர் வச்சு பண்ணிக்கலாம். அது உங்கள் கார்டு நம்பரு எப்போ முடியுது, அப்புறம் பின்னாடி சிவி நம்பர் சொல்லி 3 நம்பர் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து கீழே பார்த்துங்க நெட் பேங்கிங் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஃபெசிலிட்டி இருக்குது. இல்லை கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணணும் பாருங்கள், ப்ளேஸ் ஆர்டர் தான் கேட்குது. ஆமாங்க, இப்போ 5 வந்து ஹேண்ட்லிங் ஃபீஸ், அதாவது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ₹5 அதிகமாக அப்படின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கீழே பாருங்கள் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி மஞ்சள் கலரில் இருக்குது. அந்த ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கன்ஃபர்மேஷனுக்கு மறுபடியும் கேட்பாங்க. இதில் வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த டெலிவரி பாய் கிட்ட நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ கீழே பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கேஷ் ஆன் டெலிவரினா நீங்கள் வந்து பொருள் வந்து உங்ககிட்ட வந்த கடைசியில் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறாப்படி, இதுதான் கேஷ் ஆன் டெலிவரிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிரு, ப்ளேஸ் ஆயிரு. இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்தோடனே ஒரு காலும் வரும். ஏன்னா கால் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 1 அழுத்துங்க அப்படின்ட்டு இருக்கு. வாங்க, நீங்கள் அப்புறம் கால் வந்தோடனே அட்டன் பண்ணி நீங்கள் வந்து அந்த காலை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய 1 அனுப்பி. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் எப்படி ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறது, அந்த பொருள் வேண்டாம்னு எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டர்ன் அனுப்பி எப்படி ரீஃபண்ட் அமௌண்ட்டை வாங்குறது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை வச்சு எப்படி இஎம்ஐயில் பொருட்கள் வாங்க சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. எதாவது டவுட்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துலாங்க. நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், இதில் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. ஆமாங்க, அந்த ஆர்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் இதில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து அது எப்போ வருது, எப்போ ஸ்கிப்ட் ஆகுது, எப்போ அவுட் ஆஃப் டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த இதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்கள் ஆர்டரை. சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அந்த பொருளோட ரிவ்யூ பார்த்து வாங்குங்க. ஆமாங்க, ஏன்னா ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ அந்த பொருள் எப்படிப்பட்டது, கம்பெனிக்காரங்க 1008 சொல்லுவாங்க. சரிங்களா? அது நல்லா இருக்குது, செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆல்ரெடி வாங்கின கஸ்டமரு அந்த பொருளுக்கு கீழே ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க.
இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஏர் கூலர் ஒண்ணு இருக்குது வைங்க. இப்ப அது வந்து இப்ப கம்பெனிக்காரனுங்க, இது அப்படிப்பட்டது, இவ்வளோ இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க டெமோக்கு குடுத்துருப்பாங்க. ஆனா கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தா, இந்த கஸ்டமர் ரிவ்யூ குடுத்துருப்பாங்க, ரேட்டிங் குடுத்துருப்பாங்க. ஆமாங்க. அந்த ரேட்டிங்க நீங்க படிச்சு பாருங்க. ப்ளஸ் பாயிண்ட்ட படிக்கிறத விட நெகட்டிவ் படிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நெகட்டிவ்ல அவங்க நெறைய சொல்லியிருப்பாங்க. இப்ப பார்த்தீங்களா, இங்க ரேட்டிங் குடுத்துருக்காங்க நமக்கு முன்னாடி வாங்குனவங்கள. இப்ப பார்த்தீங்களா, நீங்க வந்து நெகட்டிவ் கூட படிச்சுக்கலாம். இல்ல வந்து பாசிட்டிவ் படிக்கலாம். எது வேணா இருக்குது. அது உங்க விருப்பம் தான். இப்போ இந்த பொருள நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்க, இதுல வந்து மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் இருக்குது, லேட்டஸ்ட் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இப்ப நெகட்டிவ் கிளிக் பண்ணோனே, இப்ப பார்த்தீங்க அவங்க சொல்லியிருக்காங்க ஃபீட்பேக். இந்த பொருள பத்தி அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கம்ப்ளைண்ட் வருது, என்ன இதுன்னு சொல்லி. நீங்க பார்த்துட்டு எடுத்துக்கலாம். அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்து சொல்றாங்க. அதனால நம்மளுக்கு இந்த நெகட்டிவா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இந்த பொருள எடுக்கவே வேண்டாம். அது மாரிதாங்க. சரிங்களா? ஏன்னா, நீங்க வந்து அவங்க ஆல்ரெடி வாங்கி கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்களும் வாங்கி கஷ்டப்படாதன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. நீங்க அது மாரி ரேட்டிங் பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோல டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவை நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆல் குடுக்க மறந்துறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை டேக் கேர்.